லைவ் தமிழ் செய்திகள். சரிக்குமப்பாவில் நொடிக்கு நொடி எதிர்பார்ப்பான பாடல்களை கொடுத்து அசத்தி வருகின்ற திவனஸ். சரிக்குமப்பாவில் பல சுற்றுக்கள் நடைபெற்று தற்பொழுது இறுதிச் சுற்றுக்கான காணொளிகள் வெளியாகி வைரலாக பரவி வருகின்றன. சரிக்குமப்பாவின் முக்கிய ரசிகர்களாக பார்க்கப்படும் திவனஸை ஆதரிக்கும் ரசிகர்கள் பல பேர் திவனஸுக்காக தனது நேர்காலத்தை செலவழித்து அவரின் பாடல்களை பார்த்து வருகின்றனர். அவருக்கான வாக்குகளை செலுத்துவதில் அவர்கள் உற்சாகமாக இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. பிரபல டிவியில் ஒளிபரப்பாகி வரும் மனங்கவந்த இசை நிகழ்ச்சியாக வலம் வந்து கொண்டிருக்கும் சரிகமப நிகழ்ச்சி இது உலகத்தில் இருக்கின்ற தமிழ் பேசும் மக்களுக்கு மத்தியில் பிரபல்யம் பெற்றிருக்கின்றது. இதில் மிகவும் திறமை வாய்ந்த போட்டியாளர்கள் தங்களின் சிறப்பான சிறு இளமை குரல்களால் பாடி அசத்தி வருகின்றார்கள். எனினும் நிகழ்ச்சியின் சட்ட திட்டங்களுக்கு அமைய ஒவ்வொரு வாரமும் மக்களால் குறைந்த வாக்கு பெற்ற போட்டியாளர்கள் வெளியேற்றப்படுகின்றனர். இருந்தாலும் திவினஸ் இதுவரையில் இறுதிச் சுற்றுக்காக தெரிவு செய்யப்படவில்லை. யார் இறுதி வெற்றியாளர் என்பதில் இங்கு சந்தேகம் நிலவுவதாக நடுவர்கள் கூறி வருவதாகவும் கருத்துக்கள் தெரிவிக்கின்றன. பல சுற்றுக்களை வெற்றிகரமாக முடித்து திவினஸ் தற்பொழுது இறுதிச் சுற்றுக்குள் நுழையும் வாய்ப்பை வாரத்துக்கு வாரம் மத்திய சபையினால் இழுத்தடிப்பு செய்யப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகின்றது. கடந்த வாரம் பல பாடலை பாடி அவர் அசத்திருந்தார். தனது உச்ச திறமையை அவர் பயன்படுத்துவதாகவும் சிறுவயதில் அவருக்கு சங்கீத ஆற்றல் மிகைத்திருப்பதாகவும் கூறப்படுகின்றது. இருந்தும் ஒவ்வொரு வாரமும் திவனஸுக்கு என்ன நடக்கப் போகின்றது என்பதுவே பலரின் வியப்பான கேள்வியாகவும் இருக்கின்றது. ஏன் அவர் தெரிவு செய்யப்படவில்லை என்பதற்கு பல காரணங்கள் கூறப்பட்டிருந்தாலும் திவனஸ் தெரிவு செய்யப்படாமை கவலை அளிப்பதாகவும் அவர் தயங்கி தற்பொழுது பாடல்களை பாடி வருவதாகவும் கூறப்படுகின்றது. ஏனென்றால் மனரீதியில் அவர் முதல் நிலைக்கு தான் தெரிவு செய்யப்படுவேன் என்ற எண்ணத்திலிருந்து தற்பொழுது கவலை நிலையை அடைந்திருப்பதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் கூறியிருக்கின்றன. ஆகவே திவனஸ் வெற்றியாளராக வர வேண்டுமென்றால் அவருக்கு அளிக்கப்படுகின்ற வாக்குகளின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட வேண்டும் என்பதுவே முக்கிய கருத்தாக இங்கு கூறப்படுகின்றது.